பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமா, ஆமென். சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான். ஊரெல்லாம் தட்டி உற்சாகமாய் பாடுங்க. ஜீவிக்கிறா என் இயேசு, வந்திடுவா சர்வ வல்லவர் என் சொந்தமானா என் ஜீவனானா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா. சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமான். சாவை வென்றவர். ஆஹா, இது அதிசயம்தானே. பாடுங்க. ஆஹா, இது அதிசயம்தானே. ஒருவர் பாடாம இருக்க கூடாது. சர்வ வல்லவர் என் சொந்தமானா. சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான். ஓ, சர்வ வல்லவர் என் சொந்தமானா. சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான். சாவை வென்றவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை. சோத்ரா. சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு ஜனவரியினுடைய 1 தேதியிலிருந்து இந்த செய்தியை நாம் தியானிச்சுட்டே வர்றோம். கர்த்தர் நம்மோடு பல வார்த்தைகளில் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதில் முக்கியமான ஒரு காரியம், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியங்களை நம்ம பகுதி பகுதியாய் பங்கு பங்காய் வகை வகையாய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். என் பெயர் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஏனென்றால் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்கள் அந்த சூத்திரம் எருசலேமுக்குள் நுழைய முடியாது. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள் நான் போக வேண்டுமானால் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இடம் பெற வேண்டும். அல்லேலூயா. யாருடைய பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார்? ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் நான் என்ன அனுபவம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் அவருடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது
ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். அவன் நாமத்தை கிறுக்கி போடாம என்ன செய்வேன்? என் பிதாவுக்கு முன்பதாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். இயேசு சொல்லுகிறார், ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய நாமத்தை நான் பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் இயேசு அவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவாராம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவுடைய நாமத்தை அவர் அறிக்கையிடுவார். சங்கீதம் 87:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது. சங்கீதம் 87:5 சொல்லுகிறது, இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று சொல்லப்படும். அது இன்னொரு வார்த்தையில் அறிக்கை செய்யப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப கர்த்தர் பேர் எழுதுறது மட்டுமல்ல, இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் அவன் பெயரை அறிக்கையிடுவார். சங்கீதம் 87:6 சொல்லுகிறது, இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு, தொகையிடுவார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரெக்கார்டட், அது ரெக்கார்டு செய்யப்படும். அப்ப ஆண்டவர் பேர் எழுதுகிறார் என்பது எத்தனை விஷயம். அவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இந்த நாமத்தை கிறுக்கி போடாம அந்த நாமத்தை அவர் எல்லாருக்கும் முன்பாக அறிக்கை செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது, வெளிப்படுத்தல் 3:5 படிக்கும் பொழுது என் இருதயம் குதூகலிக்கிறது. ஆண்டவர் அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். உங்களை என்னையும் தான் சொல்றார், சபைக்கு தான் சொல்றார். அவன் நாமத்தை என்ன பண்ணுவேன்? அறிக்கை பண்ணுவேன். உங்கள் பெயரை கிறிஸ்து அறிக்கையிட வேண்டுமானால் விசுவாசிகள் கவனிக்கணும். உங்க பெயரை அறிக்கையிடுவேன் அப்படின்றல்ல, உங்க நாமத்தை நான் அறிக்கையிடுவேன், உங்க பெயரை நான் அறிக்கையிடுவேன்ற. அப்போ நம்முடைய பெயரை ஆண்டவர் அறிக்கையிட வேண்டுமானால் நீங்கள் அவருடைய நாமத்தை அறிக்கையிட வேண்டும். செய்தி அதான் விஷயம். அவர் என் பேரை பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் என் பேரை அறிக்கையிடுவார்னு சொல்லும் பொழுது நான் தேவனுடைய பேரை அறிக்கையிடணுமா அறிக்கையிடக்கூடாதான்? அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யணுமா அறிக்கை செய்யக்கூடாதான்? அப்ப இப்படி சொல்றேன், அவருடைய நாமத்தை யார் அறிக்கை செய்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற அவங்க பேரை எல்லாம் தேவன் அதை அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்ற, பணம் படைத்த ஒருவன் தன் ஏழை உறவினரை தனக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு வெட்கப்படுவான். உலகத்தை நிறைய பேரை பார்க்குறோம். ஒருத்தவன் நல்ல பணக்காரன் ஆயிட்டான், நல்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு ஆள், அவன் உறவினர் தான், ஆனால் அவன் படும் ஏழையாக இருக்கான், கூரை வீட்டில் இருக்கிறான், வசதி வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கஞ்சிக்கும் கூழுக்கும் அல்லோடப்படுகிறான். ஆனால் அவங்க சொந்தக்காரன் ஒருத்தன் பெரியவனாக இருக்கிறான், வசதி படைத்தவனாக இருக்கிறான். ஆனால் அவன் ஏழையாக இருக்கிற ஒருவனை இவன் என் சொந்தக்காரன், இவன் எங்களுக்கு ரொம்ப நெருங்கினவன் என்று அவன் பேரை சொல்லவோ அவனுடைய பெயரை உச்சரிக்கவோ அவன் விரும்ப மாட்டான். அவனை கண்டு காணாமல் போயிடுவான். யாருக்கு முன்பதாக இவன் எங்கள் சொந்தக்காரன் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் பணம் படைத்தவனாகிறான், இவன் ரொம்ப பணி ஏழையாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து தேவாதி தேவன், அவர் வானங்கள் கொள்ளாதவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருக்கு நமக்கு ஒப்பே கிடையாது. அவர் நம்மளை நினைக்கணும், நம்ம பேரை சொல்றதுக்கு நாம சற்றும் தகுதி இல்லவங்க. அவர் வானாதி வானம் கொள்ளாத கர்த்தர். ஆனா ஏழை பாவியாகிய நம்மளை அறியேன்னு சொல்லாம என் நாமத்தை என் பேரை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாகவும் தூதருக்கு முன்பதாகவும், இது யார் தெரியுமா? என் பிள்ளை, என் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை, நான் உருவாக்கின பிள்ளை, என்ன சேவிக்கிற பிள்ளை, என் ஜனம், என் ஜனம்னு உங்க பேரை பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் உங்க பேரை அறிக்கையிடுகிறார்னா, வாட் a privilege, வாட் a privilege. எத்தனை சிலாக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதாங்க? ஊர்ல இருக்கிற பெரியவன் நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க, மாதிரி போவாங்க. ஆனா உங்க பேரை யாரு அறிக்கையிடுறாங்களோ, உங்க பேரை யாரு முக்கியப்படுத்துறாங்களோ,
உங்க பேரை உங்க சொந்தக்காரன் கூட அலட்சியம் பண்ணிட்டு போலாம். ஆனா வானமும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் இந்த காலையில உங்களை சொல்றாரு, ஹல்லேலூயா, ஜீவ புஸ்தகத்துல உன் நாமத்தை நான் கிறுக்கி போடாம, ஹல்லேலூயா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் உன் பேரை நான் அறிக்கை பண்ணுவேன். ஹல்லேலூயா. மத்தேயு 10:32 இப்படி சொல்லுகிறது, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. இந்த செய்தியில் அந்த அறிக்கை, கன்ஃபஸ் என்ற வேர்டு திரும்ப திரும்ப வரும், கவனிக்கணும். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன். நீங்க பண்ணீங்கன்னா அவர் பண்றாரு. அவருடைய பெயரை உயர்த்துறதும், அவருடைய பெயரை ஆராதிக்கிறதும், அவருடைய பெயரில் நீங்க மகிழுகிறதுமா இருந்தா உங்க பேரை எழுதுறது மட்டுமல்ல, அந்த பேரை அவர் பலமுறை அறிக்கையிடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன். சும்மா ரகசிய கிறிஸ்தவனை வாழக்கூடாது, எல்லாரும் பார்க்கும்படி நம் கர்த்தரை உயர்த்தணும். உங்க ஆபீஸ்ல நீங்க தேவ பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியணும். உங்க வாயில இயேசு கிறிஸ்துன்ற பேர் வரணும். அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதை எல்லாரும் பார்க்கணும். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க ஸ்கூல்ல வேலை செய்யலாம், ஆபீஸ்ல வேலை செய்யலாம். உங்க சொந்தக்கார நடுவில் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களை போல நடந்து கொள்ளாம உலகத்தார் மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே நைஸா நீ நடந்து கொள்ளுகிற ஆள்னா உன்னை கர்த்தர் உன் பேரை சொல்லவே மாட்டான். எல்லாருக்கும் முன்னதாக தேவனை அறிக்கை பண்றவன கர்த்தர் என்ன செய்வாரா, பிதாவுக்கு முன்னாக அறிக்கை பண்ணுவார். இன்னொரு வசனம் சொல்லுது, லூக்கா 12:8 சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை குமாரனும் தூதருக்கு முன்பாக என்ன பண்ணுவார். மத்தேயுல பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவாராம். ஆனா நீங்க கர்த்தரை அறிக்கை பண்ணும்போது அவர் தூதர்களுக்கு முன்பதாக உங்க பேர் என்ன செய்வார், அறிக்கை பண்ணுவார். எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சோதரிக்கிற உங்க நாமத்தை அறிக்கை பண்ணணும். அதான் உங்க ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படுகிறவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம். உங்க பேரை கர்த்தர் என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணணும்னா ஆண்டவர் தெளிவா இந்த வசனங்களை சொல்றாரு, மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை தான் நான் என்ன பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன்றார். ஆகவே உங்கள் பெயர் எழுதப்படணும்னா உங்கள் அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை அறிக்கை பண்றீங்க? உங்க வாயில தேவனுடைய நாம அறிக்கை செய்யப்படுதா, இல்ல முறுமுறுப்பும் முறையிடுதலுமா இருக்கா? ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இப்படியே புலம்பி தள்ளுறீங்களா? இல்ல அந்த நாமத்தை நீங்க எக்ஸால்ட் பண்றீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை மேக்னிஃபை பண்றீங்களா? அந்த நாமத்துக்கு ஒரு மகிமையை செலுத்துறீங்களா? அந்த மகிமையை செலுத்துறாங்க பாருங்க, அவங்க பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறார். அல்லேலூயா. ரோமர் 14:11 சொல்லுது, நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்றார். நம்முடைய நாவுகள் யாவும் தேவனை என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். ரோமர் 15:9 சொல்லுது, நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன். புறஜாதிகளுக்குள்ளே உங்க நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேன் ஆண்டவரே. சும்மா ரகசியமா நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை கிண்டல் பண்ணாலும் சரிதான், என்னை பரிகாசம் பண்ணாலும் சரிதான் ஆண்டவரே. புறஜாதிகளுக்குள்ளே உங்க நாமத்தை நான் அறிக்கை பண்ணி உங்க நாமத்தை சொல்லி சொல்லி பாடுவேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:11 சொல்லுது, தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகி தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. அதனாலதான் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை எல்லா நாவும் அறிக்கை பண்ண வேண்டும். முழங்கால்கள் முடங்க வேண்டும். நாவு சோதரிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா.
ஆகவே தான் அது இயேசு கிறிஸ்துவ அந்த பேரை சொல்லணுங்க. அந்த பேரை சொன்னாதான் விடுதலை, அந்த பேரை சொன்னாதான் வியாதி ஓடும், அந்த பேரை சொன்னாதான் அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே நன்மை நடக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 யோவான் 4:2 இப்படி சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஒரு ஆள் அப்படி அறிக்கை பண்றாருன்னா அவன் ஸ்பிரிட், காட் ஸ்பிரிட்டா இருக்குன்னு அர்த்தம். தேவ ஆவி உள்ளவன் தான் அந்த நாமத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா பைபிள் சொல்லுது, 1 யோவான் 4:3 சொல்லுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த நாமத்தை நீங்க சொல்லணும். அப்பதான் உங்க பேரை எல்லாருக்கும் முன்பாக அவர் சொல்றார். 1 யோவான் 4:15 இப்படி சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அறிக்கை பண்ணதான் கர்த்தர் உங்க குடும்பத்திலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிலைச்சிருப்பார். நீ இயேசுநாதருடைய பெயரே சொல்ல, அப்படி நாமத்தையே அறிக்கை சொல்ல, அந்த நாமத்தை துதிச்சே நீ பாடல, உன் குடும்பத்தில் நான் ஏன் வாழணும்னு கர்த்தர் நினைப்பார். அறிக்கை பண்ணுகிற எவனும் அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, 2 யோவான் 1:7 இப்படி சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். நிறைய வஞ்சகம். ஆண்டோடைய பேரை சொல்லாம, கிறிஸ்தவனு பேரை வச்சுக்கிட்டு ஆண்டோடைய பேரை சொல்லாம, அந்த நாமத்தை உயர்த்தாம, அந்த நாமத்தை மேன்மைப்படுத்தாம ஒருத்தவன் இருப்பானால் அவன் வஞ்சகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிறைய பேர் சுத்திட்டு திரிகிறாங்க. சோத்தரிக்கிறோம். அந்த வஞ்சகர்களாய் நாம் இல்லாமல் அந்த நாமத்தை சொல்லி ஹல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. அந்த நாமத்தை ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்ல நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், 3இல் ஒன்றாக. ஓ, முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிக்கைனா என்ன? ஆண்டவரை அறிக்கை பண்றது எதனுடைய அடையாளமா இருக்கு? அறிக்கை என்பது என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஒருவன் ஆண்டவரை அறிக்கை பண்றான்னா அவன் ஆண்டவரை மேக்னிஃபை பண்ணுகிறான், மகிமைப்படுத்துகிறான். யோசுவா 7:19 இப்படி சொல்லுகிறது, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி அப்படின்னு. அப்ப அறிக்கை பண்றது என்பது அவரை மகிமைப்படுத்தும் ஒரு செயல். அறிக்கை என்பது என்னங்க? தேவ இரக்கத்தை பெறுவது. ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்றவன் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். ஏனென்றால் நீதிமொழிகள் 28:13 சொல்லு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். நீ ஆண்டவரை அறிக்கை பண்ணும்போது, அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, சோதரிக்கிற விட வேண்டியதை விட்டு ஆண்டவரேன்னு சொல்லும் பெரிய இரக்கம் உங்களுக்கு கிடைக்குது. அறிக்கை பண்ணுகிறவருடைய சோதரிக்கிற அறிக்கை என்பது என்ன? ஜெபம் கேட்கப்படும்.
நீங்க ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்போது உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அறிக்கை இடாதவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. என்னடா நெகேமியா 1:6 இப்படி சொல்லுது, அறிக்கை இடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவியை கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. அறிக்கை பண்ணணும். சோத்திருக்கிறோம். ஒரு ராஜா கிட்ட ஒருத்தன் வரான்னா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, தேசத்தில் மும்மாறி மழை பொழிவதாக, உங்கள் செங்கோல் உயர்ந்திருப்பதாக என்று அந்த ராஜாவை அறிக்கை செய்து அதுக்கு பிறகு வந்த காரியத்தை சொல்லுவான். அதுபோல ஆண்டவருக்கு முன்னதாக நாம் வரும்பொழுது எடுத்த எடுப்பில் எனக்கு அதைத்தாரு இதைத்தாருன்னு சொல்றது இல்லை, முதல்ல அறிக்கை பண்ணணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆலயத்தில் அன்னாள் சோத்திரிக்கிறோம் ஜெபிக்கிறதுக்காக வரா, சோத்திரிக்கிற பிள்ளை கேட்கணும்னு வரா, சோத்திரிக்கிறோம் திருமணமாகி என் வாழ்க்கையில் ஒரு கனி இல்லாமல் இருக்கிறேன், எல்லாரும் என்ன ஒரு மாதிரி சொல்றாங்கன்னு வரான். ஆனா அவ ஜெபத்தை தொடங்கும் போது சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்லி தான் ஜெபிக்கிறான். அருமையான முதல்ல அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணி நீங்க ஜெபம் பண்ண உங்க ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அறிக்கை இடுகிறவனுடைய ஜெபம் கேட்கப்படும். அறிக்கை இடுகிறது என்பது மன்னிப்பு பெறுவது. அறிக்கை என்பது என்ன? மன்னிப்பு பெறுவது. சங்கீதம் 32:5 இப்படி சொல்லுகிறது, என் மீறுதலை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்தீர்? மன்னித்தீர். சோத்திருக்கிறார். அறிக்கை என்பது மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆகவே இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். இந்த அறிக்கை என்கிற இந்த வார்த்தைக்கு கிரீக் வேர்டில் ஹோமோலோஜி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த HOMOLOGEO இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கன்ஃபஸ், தமிழில் அறிக்கைன்னு இருக்கு. ஆனால் அந்த ஹோமோலோஜி என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம் தெரியுமா? the to say the same as to agree with the written word of God அப்படின்னு இருக்கு. அவருடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, நம்மை பற்றி வேதம் சோத்திர நம்மை பற்றி தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் எழுதி உள்ளதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவது. So to say the same as to agree with a written, சொல்லுங்க, என்னை பற்றி தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் எழுதி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவதாகும். கையை வைத்து சொல்லுங்க, என்னை பற்றி தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் எழுதி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிடுவது. ஊரில் உங்களை என்ன சொல்கிறான், உங்கள் நண்பன் உங்களை பற்றி என்ன சொல்கிறான், ஊர் உலகத்தில் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, உங்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பைபிள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, நான் அப்படியே இருப்பேன்னு அறிக்கை செய்கிறது. அல்லேலூயா. ஒரு 20 காரியத்தை சொல்கிறேன், என் கூட சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த வசனங்கள் அதில் இருக்கும், நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்க. முதல்ல அந்த வார்த்தையை நான் வாசிச்சிடுறேன். சோத்திரிக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில் அவங்க போட்டுகிட்டே வருவாங்க. சோத்திரிக்கிறோம். நான் புது சிருஷ்டி, இது நம்மை குறித்து பைபிள் சொல்லுகிற வார்த்தை. நான் புது மனிதன், இது பைபிள் நம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தை. நான் தேவனுடைய, நான் திராட்சை கொடி, நான் இயேசுவின் சீஷன், நான் இயேசுவின் சிநேகிதன், நான் தேவனுடைய சுதந்திரம், நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், நான் தேவனுடைய செய்கை, நான் தேவனுடைய நகரம், நான் தேவனுடைய வீட்டார், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் உலகத்திற்கு வெளிச்சம், நான் பூமிக்கு உப்பு, நான் தேவனுடைய ஆலயம், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், நான் கிறிஸ்துவின் நற்கந்தம், நான் தேவனுடைய ஊழியக்காரன், முற்றுமுடிய ஜெயங்கொள்ளுகிறவன். இதெல்லாம் பைபிள் நம்ம குறித்து சொல்லுது. இதுதான் என் நானுன்னு சொல்லி அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. மாணவன், இருளின் பிள்ளை, பிரோஜனமற்றவன், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசு நிறைய பொய்யை சொல்லி உங்களை மடக்கி வச்சிருப்போம். உலகமோ பெற்றோரோ ஊரோ உலகமோ உங்களை என்னென்னமோ சொல்லியிருக்கோம். ஆனால் அதை பற்றிலாம் நமக்கு அக்கறை இல்லை. இயேசு என்னை பற்றி என்ன சொல்றார், நான் அதை பற்றி என்ன அறிக்கை இடுகிறேன், அதான் என் வாழ்க்கையின் முன்னேற்றம். எல்லாம் சொல்லுங்க, என் அறிக்கை தான் என் வாழ்க்கையின் முன்னேற்றம், என் அறிக்கை தான் என்னுடைய ஜீவன், என் அறிக்கை தான் என்னுடைய பலன், தான் என் ஞானம், என்னுடைய அறிக்கை தான் என் அறிவு, என்னுடைய அறிக்கை தான் என்னுடைய உத்தியோகத்தின் உயர்வு,
என்னுடைய அறிக்கை தான் என்னுடைய ஆசீர்வாதம். இந்த 20 காரியத்தை உங்க வலது கை மனசார சொல்லுங்க. நான் புது சிருஷ்டி, நான் புது மனிதன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் திராட்சை கொடி, நான் இயேசுவின் சீசன், நான் இயேசுவின் சிநேகிதன், நான் இயேசுவின் சுதந்திரம், நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் தேவனுடைய செய்கை, நான் தேவனுடைய நகரம், நான் தேவனுடைய வீட்டார், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் இந்த பூமிக்கு உப்பு, நான் தேவனுடைய ஆலயம், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், நான் கிறிஸ்துவின் நற்கந்தம், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் முற்று முடிய ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறவன். நல்ல கைய பலமா தட்டி, இதுதான் நம்மளை கர்த்தர் இப்படிதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அறிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே ஓ ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாய். வல்லாண்டவர் வேதத்துல என்ன குறிச்சு என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு அதான் என் வாழ்க்கை அப்படின்னு அறிக்கையிடுறது, அவருடைய நாமத்தை அறிக்கையிடுறது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அதான் அறிக்கை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். நான் ஒரு தொடப்பக்கட்டை, நான் ஒரு அது, நான் ஒரு இது, இப்படியே சொன்னால் அதுதான். நம்ம பைபிள் நம்ம அப்படி சொல்லலையே, நம்மளை மேன்மையாக தான் கர்த்தர் சொல்கிறாரு. அதை நம்ம திரும்ப திரும்ப அறிக்கையிடணும். தேவன் எவ்வளோ பெரியவர்னு அறிக்கையிடணும், அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னு அறிக்கையிடணும். உங்க பாக்கெட்ல எவ்வளோ காசு இருக்குன்னு முக்கியம் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்மர்னர்னு அறிக்கையிடணும். உங்க பலனை வச்சு இல்ல. ஹல்லேலூயா. ஊர் உலகம் என்ன சொல்லுது, அவன் என்னை பற்றி சொல்கிறான், ஐயோ என்னை அப்படி சொல்லிட்டாங்கன்னு உட்காந்து நான் அழுவுறது, என்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அழுவுறது. அதையாமா நீ முக்கியம் தூக்கி அதை குப்பையா போட்டு டஸ்ட்பினில் போடு. ஏசு என்னை பற்றி என்ன சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பஸ்ஸில் உட்காந்து அவங்க பேர் டிக்கெட்டு, ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க பேர் பேஷண்ட்டு. தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் தவறுதலாக கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டீங்கன்னா இந்த வந்திருக்கிறான் சனியை, அப்போ சனியை உங்கள் பேர். தோத்திரம். மீன் கடையில் 50 ரூபாய் சொல்கிற மீனை 20 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா நீங்கள் சோத்திரம். அந்த அம்மா கேட்குற கேள்வி கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. தோத்திரம். வந்துடுது இது, போ அந்த பக்கம், அப்போ போ அந்த பக்கம், அதுவும் பேர். என்னென்னமோ பேரை வச்சு இந்த உலகம் உங்களை சொல்லுது. அல்லேலூயா. சோத்திருக்கிறோம். சில நேரங்கள் என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. அது என் வாழ்க்கை இல்லை. கர்த்தர் என்னை குறித்து சொல்கிறாரு, அதான் என் அறிக்கை, அதான் என் வாழ்க்கை, அதான் என் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நாமத்தை நான் என்ன செய்வேன், அறிக்கை செய்வேன். அப்போ இதை குறித்து நம்ம மத்தேயுல ஏற்கனவே வாசிச்சிட்டோம். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறவனை நான் பிதாவுக்கு முன்பு தான் அறிக்கை பண்ணுவேன். என்னை அறிக்கை பண்ணுறவனை தூதருக்கு முன்பதாக என்ன பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன். அவங்களுடைய பேரை தான் கர்த்தர் கிறுக்கி போட மாட்டார். அல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தணும். சும்மா இருக்கும்போது, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, வேலைக்கு போகும்போது அந்த நாமத்தை மேக்னிஃபை பண்ணணும், அந்த நாமத்தை சொல்லணும், எழுதி வச்சுக்கணும், படிக்கணும். இயேசுவின் நாமத்தில் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குன்னு சில நேரங்கள் ஆரம்பங்களில் அது மனப்பாடமாக வரணும். ஆரம்பத்தில் படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது உங்கள் ரத்தத்துக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, சதைகளுக்குள்ள புகுந்து சோத்திரிக்கிற உங்கள் வாயை திறந்தாலே அந்த வார்த்தை வரும்படியாக சோத்திர உங்களுடைய அறிக்கை இருக்குமானால் உங்களை கர்த்தர் எல்லாருக்கும் போது அவங்க குடும்பத்தை உயர்த்திடுவார்.
அவரே உங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. யார் பேரை கிறுக்கி போட்டாலும் உங்க பேரை கிறுக்கி போடவே மாட்டார். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அறிக்கையிடணும் நான் சொல்றேன். நான் வேகமா சொல்றேன். அறிக்கையிடுதலின் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவருடைய நாமத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது, அவர் பேரை நான் சொல்லும் பொழுது, அவர் என்னை குறித்து சொல்லியிருக்கிறவைகளை நான் அறிக்கை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ப்ரிவிலேஜ், எனக்கு கிடைக்கிற பிளஸ்ஸிங், எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் சொல்கிறேன், தேவன் என்னை சேர்த்து கொள்வார். தேவன் சேர்த்து கொள்வார், என்னை விட்டுற மாட்டார், என்னை அணைச்சிக்குவார். அவரை நீ அறிக்கையிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை ஒரு நாள் தள்ளி வச்சிட மாட்டார். உங்களை வாரி அணைத்து கொள்வார், உங்களை சேர்த்து கொள்வார். உங்கள் மேலே ஒருத்தவனு கையை வைக்க விட மாட்டார், உங்களை தன் பக்கத்தில் வைத்துக்குவார். ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் பல முறை சுவிசேஷங்களை வாசிச்சிருக்கலாம், ஆனால் சரியாக உங்களுடைய மனதில் அது பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன், கொஞ்சம் கவனிங்க. சோதரிக்கிறோம். யோவான் 9:22 இப்படி சொல்லுது, ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவன் ஜெப ஆலயத்திலிருந்து புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார். எவனாவது இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுவானானால் அவனை புறம்பாக்கணும், அவனை சபையிலே சேர்க்கக்கூடாது, அவனை ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஏன் அவனை சேர்க்கக்கூடாது? அவன் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணிவிட்டான் என்று யூதர்கள் கட்டுப்பாடு பண்ணி வைத்திருந்த காலகட்டம். இயேசுன்னு அவனா சொல்லிட்டான், வாயை திறந்து அவனை புறம்பாக்கிடுவான். இப்படிப்பட்ட ஒரு காரிய நிலுவையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் இயேசு ஒரு மனிதனுக்கு, பார்வையற்ற மனிதனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பார்வை தந்திருக்கிறார். இது அந்த ஊரில் பிரபலமாக சொல்லப்படுது. இயேசு என்கிறவர் ஏதோ பார்வை கொடுத்துட்டாருன்னு. இப்போ இந்த சதிசேயரும் பரிசேயரும் வேதபாரர்களும் ஆசாரியர்களும் இந்த இயேசுன்ற பெயர் மேக்னிஃபை ஆகக்கூடாது, அது பெருசாக வரக்கூடாதுன்னு சோத்திரிக்கிறோம். அதை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு அந்த கண் திறக்கப்பட்டவனுடைய பெற்றோர் இருக்கிறாங்க, அம்மா அப்பா, அவங்கள்ட்ட யூதர்கள் வந்து கேட்குறாங்க. யோவான் 9:21, இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க, இவன் பார்வை அடைஞ்சானாமே, எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டால், ஏசு அவனுக்கு அற்புதம் செஞ்சான்னு தானே அவங்க சொல்லணும். இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவனையே என்ன செய்யுங்க, தப்பிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, யோவான் 9:22 சொல்லுகிறது, அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததுனால் அப்படி சொல்றாங்க. இயேசுன்ற பேர் வாயில வந்துருச்சுன்னா நம்மளை புறம்பாக்கிடுவாங்களே, தண்ணி கொடுக்க மாட்டாங்களே. நிறைய ஊரில் அப்படிதான் இல்லை. ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு அந்த ஊரில் கிணத்துல என்ன எடுக்கக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது. இவன் இயேசுனார் கோயிலுக்கு போறானா, இவனுக்கு இந்திய சட்ட அமைப்பின்படி இந்தந்த சலுகைகள் இவனுக்கு என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. என்ன ஜாதியான இருந்து இயேசுவன் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டா தாசில்தார் சொல்லுவான், இந்த சலுகை உனக்கு கிடையவே கிடையாது. அப்படி வேணும்னா நீ போய் என்ன செய்ய, ஒரு இந்து கோயிலில் முன்னாடி பட்டையோ பொட்டோ வச்சுக்கிட்டு நீ அங்கே ஒரு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வந்து கொடு, இந்த சலுகை கொடு. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்திய அரசு, ஏசுன்னு அவன் சொல்லிட்டானா அவன் சலுகை நிறுத்து. நான் என்ன சொல்கிறேன், ஏசுன்னு நான் சொல்லாமல் மறுத்து வர்றதில் எந்த பைசாவும் எங்களுக்கு தேவையே இல்லை. நல்ல கையை தட்டி வைராக்கியம் உள்ளவங்க இயேசுவை மறுதளிச்சிட்டு இயேசுவை இல்லைன்னு சொல்லிட்டு அதில் வர எதுவும் எனக்கு வேண்டாம். எங்கள் வாழ்க்கை நஷ்டமானாலும் சரிதான், எங்க வாழ்க்கை ஒருவேளை எங்களுக்கு அந்த பதவியே கிடைக்காம போனாலும் சரிதான், எங்களுக்கு இயேசுதான் முக்கியம்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிலாம் அந்த காலத்துல ஆண்டவருடைய பெயரை சொல்லக்கூடாது, அவருடைய நாமத்தை அறிக்கையிடக்கூடாது. அறிக்கை இட்டுட்ட ஜபாலயத்திலிருந்து நீ விலக்கப்படுவாய். அப்புறம் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல என்ன போட மாட்டோம், கையெழுத்து போட மாட்டோம், இந்த சலுகைக்கு உள்ள வர மாட்டேன், இந்த காரியம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த பேரை அறிக்கை செய்யக்கூடாது. இதுக்காக சுகம் கொடுத்த இயேசுவின் பேரை கூட இந்த அம்மா அப்பா என்ன செய்யலை, சொல்லலை. தெரிலங்க, அவன் எப்படி அவன் குருடன் தெரியும்,
இப்போ தெரியுதுதான் அவன் என் பிள்ளை தான், ஆனால் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரிலன்னு சொல்கிற அந்த அம்மா அப்பா எனக்கு மட்டும் இப்போ நேரில் கிடைச்சாங்கன்னு சொன்னா தோத்துறான். அல்லேலூயா. நம்ம கைமா பண்ணுற வெட்டித்தான். எம்மா கொழுப்பு உனக்கு இருக்கும், கண்ணு தெரியாத குருட்டு பையனை பெற்று வச்சிருக்கிறேன், ஏசு அற்புதம் செஞ்சிருக்க, துள்ள தேவையில்ல, குதிக்க தேவையில்ல, அதை போய் மறைக்கிறதா, இயேசுவின் பேரை மறைக்கிறதா? சோத்தரிக்கிறோம். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. யாருக்காகவோ இயேசுவ பேரை சொல்ல வைக்கப்படாத. அல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவே. உனக்கு அற்புதம் செய்கிறவர், இயேசுவே உனக்கு அதிசயம் செய்கிறவர், இயேசுவே உன் கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா. யாரையும் ஆதாயப்படுத்தணுன்றதுக்காக இயேசுவினுடைய பெயரை ஒளிச்சு வச்சிடாது. அல்லேலூயா. இப்படி மாத்தி மாத்தி கேட்கறாங்க, யாரும் சரியா சொல்லல. அப்ப சுகமானவன், சுகமானுச்சே, கண்ணு தெரிஞ்சிச்சே, அவன் அந்த யூதர்களை பார்த்து அவன் கேட்கிற கேள்வியை பாருங்க. சோத்தரிக்கிறோம். அவன் என்ன சொல்றான் பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 30 வாசிக்கிற, கொஞ்சம் வேர்ட் பை வேர்ட் கொஞ்சம் கவனிங்க. அதற்கு அந்த மனுஷனை சுகம் பெற்ற அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு ஆச்சரியம். அவன் கேட்குறான், யோ நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன், நீங்கள் வேதபாரன்றீங்க, பரிசேன்றீங்க, எல்லாம் தெரிஞ்சிச்சுன்றீங்க, எனக்கு கண்ணு தெரிஞ்சது, எனக்கு கண்ணு கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அப்படி அப்படி நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? தெரியாதா? என் வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியாதா? அது எனக்கு ஆச்சரியமான காரியம். அடுத்தது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோமே. இந்த குருட்டு பையன் சொல்றாங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் என்ன கொடுப்பாரு? ஆனா இந்த இயேசுவை மட்டுப்படுத்தி பேசுறாங்க, அந்த இயேசுவை உயர்த்தலாம். அடுத்த வசனம் சொல்லுது, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் என்ன செய்யல, கேள்விப்பட்டதே இல்லை. அடுத்த வசனம், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால், நீங்க அவரை தேவகுமாரன் நீங்க சொல்ல மறுக்கிறீங்களே, இயேசு ஆண்டவர்னு சொல்ல மறுக்கிறீங்களே, அவன் சொல்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் அவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்ய மாட்டாரே என்றான். அடுத்த வசனம், அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை என்ன ஆக்கிட்டாங்க? ஏய் என்னடா, எங்களுக்கு நாங்கள் இயேசுநாதரை பற்றி அறிக்கை இடக்கூடாதுன்னு சொன்னால் என்னமோ அவரை பற்றிய உயர்த்தி எங்கள்கிட்டே பேசுறிய, பாவத்தில் பிறந்தவன் நீ, ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன். நம்ம அர்த்தத்தில் சொன்னா, நீ போய் எங்களுக்கு போதிக்கிறாயா, இவனை விளக்கு அப்படின்னு விளக்குறாங்க. இங்கே தான் ஒரு காரியம் நடக்குது. 35ஆம் வசனம் பாருங்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு கையை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டி, என் நாமத்தை அறிக்கை பண்ணின, என் நாமத்தை உயர்த்தின, அதான் சொல்றேன், ஆண்டவருக்காக நீங்கள் புறம் தள்ளப்பட்டீங்கன்னா அடுத்த வினாடியா அவருக்கு போய் சேர்ந்துரும். ஹல்லேலூயா. இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது இயேசு எங்க இருந்தார்னு தெரியல. ஆனால் ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்ததை உம்மை உயர்த்தி அந்த ஊர்ல பேசுனதுனால அவனை புறம்பாக்கிட்டாங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொன்னாங்களோ தெரியல. ஆனால் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டார். அது பிறகு அவர் எங்க இருந்தாரே தெரியல. அவன் இருக்கிற இடத்திற்கு வந்து அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யாருன்னு எனக்கு சொல்லுங்க. அவனுக்கு தெரியல. அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். நான் தாயா அது என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், உடனே அவன் ஆண்டவரே என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஊர் அவனை ஒதுக்கி வைக்குது, இவர் கட்டி அணைக்கிறார். நான் சொல்றேன், இந்த ஊரோ உலகமோ உன் சொந்தக்காரனோ
நீ தேவ பிள்ளைன்ற காரணத்துக்காக ஊர் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். ஊர் ஒதுக்கி வைக்கிற அதே நிமிஷத்துல வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவரை அறிக்கை பண்ணின உன்னை, அவருடைய நாமத்தை உயர்த்தின உன்னை, ஹல்லேலூயா. என்ன காடு தம்பி சோத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். பாடுங்கோ. அணைப்பிலே உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து வாயை திறந்து உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீரோ அணைக்கிறீ, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். ஓ, உமது அணைப்பிலே அந்த உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஏசையா. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை பத்தி உயர்த்தி சொன்ன உடனே ஊர் உலகம் புறம்பா தள்ளிச்சு. அவன் தள்ளப்பட்டதை இயேசு கண்டாங்க வந்து நின்னாரா இல்லையா? அந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவரா இருக்கிறார். கர்த்தருக்காக நீ நிற்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நீ அறிக்கை செய்யும் பொழுது, உன் பக்கமா யார் வராங்களோ இல்லையோ, நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உன் பக்கத்துல வருவார். அதான் 27வது சங்கீதம் 10ஆம் வசனத்துல சொல்லுது, என் தகப்பனும் என் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார்? என்ன சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அறிக்கை இடுதலின் ஆசீர்வாதம் என்ன? அவரை உயர்த்துறதின் ஆசீர்வாதம் என்ன? அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். இரண்டாவது, நான் அவரை அறிக்கை இடும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். இரண்டாவது ரட்சிப்பு உண்டாகும். இந்த ரட்சிப்பை 2 விதமா நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். இந்த ரெண்டாவது குறிப்பை 2 விதமா பிரிக்கிறேன். ரட்சிப்பு உண்டாகும். ரோமர் 10:9 இப்படி சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இந்த ரட்சிப்பு எங்கிருந்து தொடங்குது? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு. என்ன அறிக்கையிட்டு? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து அதை வாயினால் அந்த நாமத்தை நீ அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு அங்கே உண்டாகிறது. இதுல ஏ பின்னு பிரிக்கிற. இதுல இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்புனா, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டாகிறது. நான் ஆண்டவரை என் வாயினால் அவர்தான் மெய்யான ஆண்டவர், அவர் மரித்தார், எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த இயேசுவின் பெயரை நான் அறிக்கையிடும் போது ரட்சிப்பு உண்டாது. அதனால மத்தேயு 1:21 சொல்லுது, அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக.
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்கிறார்? லூக்கா 1:77 சொல்லுகிறது, தமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால் அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய அந்த நாமத்தை வாயில அறிக்கை பண்ணும்போது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, இந்த சால்வேஷன் எவ்வளவு ஈஸியா ஆண்டவர் மாத்திருக்கிறார் பாருங்க. உன்னை கஷ்டப்படுத்தி அதன் வழியா ரட்சிப்பு கொடுக்கிறவர் அல்ல. அவர் பட்ட பாடலாம் இருக்குல்ல, அவர் வந்ததெல்லாம் இருக்குல்ல, அதை வாயினால நீ அறிக்கையிட்டா போதும். இந்த இயேசு எனக்காக ரத்த சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், அவரே என் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று மனசார இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயில அறிக்கை செய்யும் பொழுது உடனே அந்த ரட்சிப்பு உள்ள வந்துடுது. ஆனா இதை சொன்ன நிறைய பேருக்கு புரிய மாட்டேன். சோத்திரம், அல்லேலூயா. நம்பாலு பங்காளி பசங்க இருக்கிறான் பாருங்க, அவன் ஒரு காவியோடைய போட்டு கொடியேத்திரன்னு நடந்து போவான். பாத யாத்திரை, அது என்னது? புனித யாத்திரை. அவங்களுக்கு போகும்போது பக்தர்கள் வேற, அவங்களுக்கு போற வழியெல்லாம் சோடா தண்ணி, பக்தர்களுக்கு சாப்பாடு. அப்படி போய் அவன் திரும்பி வந்து சாராய கடையில் தண்ணி அடிப்பான் பாருங்க, அவன் அடிக்கிற மாதிரி அவனை அடிக்க மாட்டான். இந்த பக்கம் ஒருத்தவன் இங்கே போவான், கருப்பு சட்டை போட்டு தோத்திரம், ஒரு இடத்துக்கு போவான் 40 நாள். அதில் கூட இங்கே இருக்கிற தேவலோகம், அந்த லோகத்தில் சாமிகளுக்கு தனி கிளாஸ்ன்னு வேற போடுவான். சோத்திரம், அல்லேலூயா. குடிக்கிறது சாராயம், அது வேற, சாமிகளுக்கு தனி கிளாஸ். இப்பெல்லாம் அது எழுதி வச்சிருக்கிறான்னு தெரியல. சோத்தரிக்கிறோம், அல்லேலூயா. இப்படி காரியங்களை செய்யறது போறாங்க. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் ரட்சிப்பு இல்லை. என் ஆண்டவர் மெய்யான தெய்வம் என்பதை நான் இருதயத்தில் விசுவாசித்து நான் வாயினால் அதை உண்மையா சொல்லும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. இதை உன் வாயினால் நீ அவரை அறிக்கை பண்ணி ரட்சிப்பு உண்டாகின்றாரு. இதுல இன்னொரு ரட்சிப்பு வருது, நரகத்திற்கு தப்புவிக்கிற ரட்சிப்பு. இதே பாயிண்ட்லயே சொல்றேன். சோத்திரம், நரகத்துக்கு என்ன செய்யற ரட்சிப்பு? தப்புவிக்கிற ரட்சிப்பு. இந்த ரோமர் 10:9 2 குறிப்பை கொடுக்குறேன். சோத்திரம், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, நரகத்திற்கு தப்புகிற ரட்சிப்பு. ஏனென்றால் மார்க் 16:16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி ரட்சிக்கப்படலனா அவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். காண்டம்னேஷன். அவன் சோத்திரிக்கிற நரக ஆக்கினைக்குள்ளாய் போவான். அப்ப அந்த நரக ஆக்கினைக்குள்ளாய் போகாமல் உன்னை தடுக்கிற ரட்சிப்பு தான் கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவதில்லை. அப்ப என்னை கர்த்தர் எங்கிருந்து ரட்சிக்கிறார்? அந்த நரகத்துக்கு போகாம என்ன ரட்சிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, நரகத்திற்கு தப்புகிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை எப்படி கொடுக்கிறாரா? உன் தேவனை இயேசுவே ஆண்டவர் என்று உன் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது. ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். சால்வேஷன் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனா சிம்பிள்ன்றதுக்காக அதை நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நீ எவ்வளவு கிரயம் செலுத்தினாலும் அந்த ரட்சிப்பை உன்னால வாங்கவே முடியாது என்பதனால் அதை இலவசமாய் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சூரியனுடைய ஒளி கதிர்ல விட்டமின் டி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த விட்டமின் டியை நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அந்த சூரிய கதிர்ல தான் எல்லாமே வளருது. அந்த சூரிய ஒளி படல்னா தாவரங்கள் என்ன செய்யாது, வளர்ச்சி உண்டாகாது. அது எவ்வளவு பெரிய வேலை செய்ய தெரியுமா? அதை நீங்க எத்தனை கோடி பண்ணாலும் அந்த சூரியன் செய்கிற வேலை எவ்வளவு பணம் கொடுத்து செய்ய வைக்க முடியாது. அதனால அதை கர்த்தர் இலவசமா தந்திருக்கிற மாதிரி. தண்ணியை நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு, காற்றை இலவசமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது இல்லாம உலகத்தில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. எதெல்லாம் இலவசமா அதெல்லாம் கொஞ்சம் வச்சு பாருங்க, அது வெரி ப்ரிஷியஸ். அந்த மாதிரி தான் பல கோடி மடங்கு ரட்சிப்பு இலவசம், ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. இப்படி ஒரு ரட்சிப்பு. இன்னொரு 7 ரட்சிப்பை சொல்றேன் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 10:10 வாசிங்க. ரோமர் 10:10 இப்படி சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். இங்க வர ரட்சிப்பு என்னவென்றால், பலவிதமான பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிற ரட்சிப்பு. இது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, நரகத்துக்கு தப்பு ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயினால் என்ன செய்ய? நீ அறிக்கை பண்ணு. நீ ஆண்டவரை அறிக்கை பண்ணும்போது, அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும்போது, நோயிலிருந்து விடுதலையாகிய ரட்சிப்பு அவனுக்கு தராரு. நோய் அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இவன் வாயினால, ஆண்டவரே நீரே என் பரிகாரி, நீர் எனக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்படுகிறீர், அப்பத்தையும் தண்ணீரை ஆசுவத்தை வியாதி என்னை விட்டு விலக்கி போடுகிறீர் என்று, உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குகிறீர் என்று அந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் போது நோயிலிருந்து விடுதலை ஆகிய ரட்சிப்பை தர்றார். அதனால் யாக்கோப்பு 5:15 சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். இந்த ரட்சிப்பு உண்டாகுது. வாயினால் அறிக்கை பண்ணும்போது என்ன ரட்சிப்பு உண்டாகுது? நோயிலிருந்து விடுதலை ஆகிய ரட்சிப்பு. இரண்டாவது ஒரு ரட்சிப்பு வருது, தீமையிலிருந்து ரட்சிப்பு. நீ வாயினால் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உன்னை தீமையிலிருந்து என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். 2 தீமோத்தேயு 4:17-18 சொல்கிறது, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் என்ன செய்தேன்? ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையின் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, தீமையிலிருந்து ரட்சிக்கிறார். இந்த தீமை என்கிற வார்த்தைக்கு கிரீக் வேர்டில் பொனேரியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொனேரியா என்று சொன்னால் எல்லாவித தீமை, காயப்படுதல், விபத்து உண்டாகுதல், சோத்திருக்கிறோம், நஷ்டப்படுதல், துன்பப்படுதல், சுகவீனம் அடைதல், துக்கப்படுதல், இதெல்லாம் இந்த பொனேரியா என்ற கிரீக் வேர்டின் அர்த்தமா இருக்குது. இந்த தீமை என்கிற வார்த்தையில பொனேரியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உன் வாழ்க்கையில என்ன தீமையா இருந்தாலும் நீ வாயினால் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதிலிருந்து உன்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, பொருளாதார செழிப்பாகிய ரட்சிப்பு உண்டாகுது. தரித்திரமா, கஷ்டமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை நீ அறிக்கை செய். ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவானாகும்படி எனக்காக நீ தரித்திரானீரே, நான் இன்னும் தரித்திரத்தில் இருக்கணுமா, அநேகத்தை எனக்கு தேவைகள் இருக்குன்னு நான் சொல்ற நிலையில் இருக்கணுமான்னு அதுக்கு தகுந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பொருளாதார செழிப்பாகி ரட்சிப்புக்கு நடத்துறார். 2 ராஜாக்கள் 6:26-27 தேசமே பஞ்சத்தில் இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, குழந்தைகளை கரியாக வெட்டி சாப்பிடுகிற ஒரு அவல நிலை அந்நாளில் உண்டாயிற்று. ஒரு பயங்கர பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தின் நடுவில் தான் இந்த வசனம் வருகிறது. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜா, என் ஆண்டவனே என்னை ரட்சியும். பசி கொடுமையில சொல்றான். அந்த பெண்ணை 2 பெண்ணும் பேசிக்கிட்டாங்களாம். இன்னைக்கு உன் பிள்ளையை கரியாக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளையை கரியாக்கி சாப்பிட உடனே இந்த ஸ்திரீ என்ன பண்ண, தான் பிள்ளையை கரியாக்கி சாப்பிட்டாங்க. மறுநாள் அந்த பெண்ணு தான் பிள்ளையை கரியாக்கி சாப்பிட அதை சமைக்காம தான் பிள்ளையை அவ காப்பாத்திக்கிட்டான். ஐயோ, என் பிள்ளைய கரியாக்கி சாப்பிட்டு உன் பிள்ளைய இன்னைக்கு கரியாக்கி சாப்பிடணும்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு உன் பிள்ளைய நீ அப்படி செய்யலன்னு அவ பிள்ளைய இழந்துட்டு சாப்பாட்டுக்கும் அந்த பசி வறுமை கொட்டுமை, அந்த வறுமையில தான் அந்த ஸ்திரீ சொல்றா, எங்களை ரட்சியும் அப்படின்றா. அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா? இங்க ரட்சிப்பு என்ற வார்த்தை பொருளாதார ஆசீர்வாதத்தை சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு உங்க நிலைமை என்ன? வாடகை பணம் கட்டுறதுக்கே நான் கஷ்டப்படுறேன் பாஸ்டர், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்படி குடும்பத்தை ஓட்டுறதுனே தெரியல,
வருமானம் வீண் செலவுகள் வருது. தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவர் இங்க சொல்லுது, கர்த்தர் ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து ரட்சிப்பேன்? அப்படியானால் இந்த பொருளாதார செழிப்பு என்கிற ரட்சிப்பு இயேசுவால் நமக்கு வருகிற ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தரை நீ அறிக்கையிடுவாயானால், கையை தட்டுங்க, கர்த்தர் உங்களை பொருளாதார செழிப்பாகிய அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. நிறைய பேர் தங்கள் வருமானத்தில் கர்த்தருக்கு கரெக்டா கொடுக்கணுங்க. நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், பொருளாதாரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்கள் வருமானங்களில் 10% கணக்கு பார்த்து கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவருக்கு நீங்க கொடுக்காம எந்த தைரியத்தில் ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு கேட்க உங்களுக்கு யோக்கியதை நாதி நமக்கு இல்லை. சில நேரம் தாயார் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கரெக்டா கொடுத்தேனே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? அப்ப திரும்பி என்ன கேட்பான், டேய் நான் உனக்கு தசமபாகம் கொடுக்க சொன்னேன், எம்மோ பண்ணிட்டியா? ஏம்மா நான் பண்ணிட்டேம்மா. சில நேரங்களில் 2-3 நாட்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த எம்மோ பண்ணுறதுக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்போலாம் போவேன். ஏம்மா இல்லைம்மா, முதல்ல போடா தானே. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு போயிட்டு நீ இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ் போய் காசு போடலன்ற, அதை முதல்ல போஸ்ட் பண்ண அப்படின்வாங்க. சோத்திரிக்கிறோம். ஏன்னா அவங்க என்னன்னா, அது அங்க கொடுத்தாதான் என்ன கர்த்தர் சோத்திரம் ஆஸ்வதிப்பார். அதிலே ஊறி அதிலே வளர்ந்துருக்கிறோம் பாருங்க. சோத்திரிக்கிறோம். நிறைய பேர் அந்த கர்த்தருக்கு கொடுக்கறதுல சோத்திரிக்கிறோம் தங்கள் பிரச்சனையே பெருசா சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தர் கொடுக்கறதுல ஒரு ஜென்யூனஸ் இல்லை. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை தசமபாகத்தை பிரித்து அங்கே கொஞ்சம் கொடுப்போம், இங்கே கொஞ்சம் கொடுப்போம். தசமபாகத்தில் பிரிக்கக்கூடாது. எந்த ஆலயத்தில் வரோமோ, எங்கே கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறோமோ, எந்த சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ, அங்கே உங்களுடைய பொருளாதாரத்தை சோத்திருக்கிறோம். உங்களுடைய வருமானங்களை என்ன தந்தாலும், அது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும், அதில் இருந்து நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி கொடுத்தீங்கன்னா, உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுவீர்களானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்தா சபை ஆசீர்வாதமா இருக்கும். என்னுடைய ஜபம் எல்லாம் அதுதான். நான் சில நேரங்களில் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்னும் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கும்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும். குறைவா இருக்குதாப்பா, இவங்க இதை கொடுத்தா நம்முடைய வருமானம் என்ன ஆண்டவரே, வருமானங்களை ஆசீர்வதித்து தாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அவங்க ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருப்பாங்களா ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்க தரப்புல நிக்கிறோம். சோத்திரம். தேவனுடைய பிள்ளைய, ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு உங்களுக்கு தரணும். அடுத்தது சத்துருக்களை முறியடித்தலாகிய ரட்சிப்பு. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நீதி உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு வரும்னு இருக்க. அந்த ரட்சிப்பு என்ன? சத்துருக்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை முறியடித்தலாகிய ரட்சிப்பு. யாத்திராகமம் 14 அதிகாரம் 13, 14 இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்க பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை என்றைக்கு என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ன. அப்படியானால் அன்னைக்கு 430 வருஷம் வச்சு உயிரை எடுத்தான். அந்த மாதிரி ஆளை கர்த்தர் சோத்திரம் அந்த சத்துருக்களை முறியடித்து தம்முடைய ஜனத்தை ரட்சித்தார். இன்னைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியனை 430 வருஷம் அவனை ரொம்ப சிரமப்படுத்திட்டான்ல, ரொம்ப வேதனைப்படுத்திட்டான்ல. இனிமே இவனை கண் கொண்டு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்கவே உங்க லைஃப்ல அவன் வரவே மாட்டான். வனாந்தர பயணத்துல யார் யாரோ வந்தாங்க, ஆனால் எகிப்தியன் வந்ததாக இல்லை. தேவப்பிள்ளை, கர்த்தர் கொடுத்தா கொடுத்ததுதான், விடுதலை தந்த விடுதலை தந்த. ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லுகிறேன், சோத்திரம் 5வது அற்புதமாகிய ரட்சிப்பு. ஆண்டவரை சோத்திரிக்கிறோம், நீங்க வாயினால் அறிக்கை பண்ணும்போது உங்க வாழ்க்கையில அற்புதமாகிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அற்புதம் என்ன தெரியுங்க? மனுஷனால் செய்ய முடியாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு செய்யறாருன்னா அதான் அற்புதம். உங்களால கிரகிக்கவே முடியல, வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கும் போது அங்க ஒன்று நடக்கும் பாருங்க, அதான் அற்புதம். நான் நினைச்சே பார்க்கல பாஸ்டர், கர்த்தர் இப்படி செய்வார்னு நான் நினைச்சே பார்க்கல, ஒன்று நடந்தது பாருங்க, அதான் அற்புதம். ஹல்லேலூயா. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில
அழுதா 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 அழுதா, என் வாழ்க்கை எப்படி இருக்குதே, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்களே, நிந்திக்கிறாங்களே, வேதனைப்படுத்துறாங்களே அப்படின்னு 1 சாமுவேல் 1 அழுதா அண்ணாள். ஆனால் பைபிள் சொல்லுது 1 சாமுவேல் 2 அண்ணாள் சொல்றா, உங்க ரட்சிப்பினால் என்னப்படுகிறேன். அந்த என்ன ரட்சிப்பு? அற்புதமாகிய ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்து விட்டது. அதனால் ஒரு ரட்சிப்பு உண்டாயிற்று. அது வரைக்கும் அழுது கொண்டிருந்த அண்ணா இப்ப என்ன செய்யறா? மகிழ்ச்சியா இருக்கிறாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் செய்கிற ரட்சிப்பு. அடுத்தது நீடித்த ஆயுளாகிய ரட்சிப்பு. நீடித்த ஆயுளாகிய ரட்சிப்பு. நான் செத்துருவானா, நான் இருப்பானா, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். சோத்திருக்கிறோம். நீங்க உங்க வாயினால கர்த்தரை அறிக்கை செய்யும் போது என்ன ரட்சிப்பை தருகிறாருங்க? நீடித்த நாளாகிய ரட்சிப்பு. சங்கீதம் 91:16 இப்படி சொல்லுது, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் உங்களை நீங்க என்னென்னலாம் உங்க குடும்பத்தில் செய்யணுமோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. 7வது, இந்த உலகத்திற்கு வரப்போகும் ஆபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் காக்கும் ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்திற்கு வரப்போகிற ஆபத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் காக்கும் ரட்சிப்பு. எத்தனையோ ஆபத்துகளை கேள்விப்படுறோம். இன்னும் ஆபத்துகள் இன்னும் வரும். வேதம் சொல்லுது, பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், எல்லாத்தையும் சொல்லிட்டு அது வேதனைக்கு ஆரம்பம் தான்றார். அப்போ இன்னும் எவ்வளோ இருக்கு சோத்திரம். ஆனால் என்ன வந்தாலும் அதிலிருந்து காக்கிற ஒரு ரட்சிப்பு. ஏனென்றால் எபிரேயர் 9:28 இப்படி சொல்ல, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. என்ன அருளும்படி? 2ஆந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவர் 2வது முறையாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது இந்த மாதிரி துன்பம் பிரச்சனை வரும்போதே அவர் வந்து நம்மை காத்து கொள்வார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு. அதான் சொல்லுது, சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னாடி நிற்கிற அந்த நாள் இருக்கு பாருங்க, அந்த நாள் தான் அந்த நாள். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை, அந்த வேதனையை நான் காணாதபடிக்கு சோத்திரம் என்னை அந்தி கிறிஸ்துவினுடைய எல்லா உபத்திரவத்துக்கு என்னை விடுதலை ஆக்குறார் பாருங்க. அதான் பெரிய ரட்சிப்பு. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 10வது அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தினுடைய ரட்சிப்பு வேற, 10ஆம் வசனத்தினுடைய ரட்சிப்பை நான் 2 விதமா உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். சோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க போறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14. இவ்வளவு அறிக்கைன்னு சொன்ன இல்லையா? அந்த அறிக்கை எப்படி இருக்கணும்? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் அறிக்கை பண்றதில்ல, அந்த அறிக்கை பண்றதுல எப்படி இருக்கணும்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். சோதரிக்கிற எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. அறிக்கையை பற்றி கொண்டிருக்க கடவோம். அறிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வேண்டும். அறிக்கைன்னா இப்படி இருக்கணும், அசைவில்லாம உறுதியா இருக்கணும். அந்த அறிக்கையை பற்றி கொண்டு நான் என்ன அறிக்கை பண்ணேனோ அந்த அறிக்கையின்படியே கர்த்தரை நடத்துவார் என்று விசுவாசி. ஆமென்னு சொல்லுங்க. 2 பாயிண்ட் தான். 1 சேர்த்து கொள்வார், இன்னொன்னு ரட்சிப்பு உண்டாகும். அறிக்கை. ஆண்டவர் சொன்னார், அவன் நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பதாகவும் தூதர்களுக்கு முன்பதாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கி
நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே is Lord, is Lord, is Lord, is risen from the dead, is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி. மரணத்தை நின்று உயிர் தெழுந்தார். ஆமென். நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே. யாரும் பாடாம இருக்க கூடாது. மரணத்திலே மரணத்தை நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் ஓட நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே. He is Lord, He is Lord. Glory, glory. He is Lord. He is risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ. கையை உயர்த்தி சத்தமாய் தமிழ்ல பாடுவோம், இயேசுவே. எல்லாரும் பாடுங்க, அந்த நாமத்தை சொல்லுவோம். நத்தே நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் நாவு யாவும் போற்றிடும் இயேசுவே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரணத்திலே மரணத்தே நின்று ஹல்லேலூயா. நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. கையை உயர்த்தே. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, வல்லமை உள்ள வாழ்க வாழ்க, அதிசயமானவர் மரித்துயிர் தெழு. இந்த வாழ்கின்ற சத்தமா சொல்லுங்க, இறைமகன் இறைமகன் இயேசு. சத்தமா, வல்லமை வல்லமை உள்ளவர் அதிசயமானவர் மரித்துயிர் தெழு. இன்னும் சத்தமா சொல்லுங்க, இறைமகன் இயேசு இறைமகன். சத்தமா, வல்லமை உள்ளவர் அதிசயமா அதிசய மரித்துயிர் தெழுந்தார். எல்லா கைகளை தட்டி இந்த நாமத்தை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பதாகவும் தூதர்களுக்கு முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பதாக என் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை நான் தூதர்களுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். அறிக்கை இடுதல் என்றால் என்ன என்றும், அறிக்கை இடுதலின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றும் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்துறது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறப்பா, அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி உதவி செய்யுங்க. அந்த வார்த்தைகளோடு அவர்களோடு உறவாடுங்க, சம்பாஷிங்க.
அவளை தியானித்துக் கொண்டே வீட்டுக்கு போவார்களாக. இவைகள் நிமித்தோட இறுதியை கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே சோத்திரம். பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பு, நரகத்துக்கு தப்பு ரட்சிப்பு மட்டும் அல்ல, இப்போது நாங்கள் தியானித்த அந்த 7 ரட்சிப்புகளை பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. நோயிலிருந்து ரட்சிப்பு, தீமையிலிருந்து ரட்சிப்பு, பொருளாதார செழிப்பாகி ரட்சிப்பு, என்னெல்லாம் சொன்னீங்களோ அந்த ரட்சிப்பெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை அறிக்கை பண்ணும்போது உலகம் எங்களை வெறுத்து தள்ளினாலும் எங்களை நீங்க சேர்த்து கொள்றீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே சோதரே. எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்க நாமத்தை, உங்க பேரை நாங்க ஆண்டவரே எங்க சொல்ல உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். மாரநாதா. சத்தமா இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கிய சிநேக வேடத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு இன்று சதா நாட்களும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்றுவே. ஜீவிக்கிறா என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவா. ஜீவிக்கிறா சீக்கிரமாய் வந்திடுவா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஓ சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை அல்லேலூயா. இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதான். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், அல்லேலூயா. சாவு வென்றவர் என் ஜீவனானார். ஓஹோ சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவு வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, இது எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே சத்தத்தை உயர்த்தி, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை ஆல வயது போல். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வோம், அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.